வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கு 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 2.5 கணக்கை பயிற்சி செய்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக. அதாவது இரண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு எண்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட எண்ணால வகுக்குறாங்க. சரிங்களா? அப்படி வகுத்தா மீதி 4, 5 வருதுன்றாங்க. அப்படி வகுக்கும் போது அந்த எண்ணுக்கான மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண்ணுன்னா ஒன்றும் இல்லைங்க, மீப்பெரு பொது வகுத்தியை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படி கண்டுபிடிக்கணும்னா அப்போ அந்த இரண்டு எண்ணுக்குமே மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட எண்ணால வகுக்கிறோம் இல்லையா? வகுக்கும் போது 0 வரல, மீதி 4, 5ன்னு வருது, 0 வரல அப்படின்னா நம்ம அது என்ன சொல்றாங்கன்னா 0 வரா மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் இந்த மீதியை கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? கொடுத்துருக்கிற தரவில் எடுத்து எழுதிக்கிங்க. A1ங்கிறது 445, A2ங்கிறது 572. இதில் Bங்கிற எண் ஏதோ ஒரு எண்ணை வகுக்கிறாங்க, அந்த எண்ணு தெரியல. மீதி R1 4, R2 5. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த எண் மீதியால வகுப்படணும், அதாவது மீதியின்றி வகுப்படணும். சரிங்களா? இப்போ இந்த 4 மீதி வருது இல்லையா? அப்போ 0 இருந்தால் அந்த எண் என்னவா இருந்திருக்கும்? 0 வரணும்னா அப்போ இந்த 4 விட அது கம்மியாக இருக்கணும் இல்லையா? அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 445 இருக்கு இல்லையா? அதுலேருந்து இந்த 4 கழிக்கிறோம் மீதியை. அப்படிதான் அந்த கொடுத்துருக்கிற வரிசையிலேயே எழுதுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ 445 4 கழிக்கணும், 572 5 கழிக்கணும். புரியுதுங்களா? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறேன், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு 445ங்கிற ஒரு இதில் Bங்கிற ஒரு எண்ணால் வகுக்கிறாங்க. சரிங்களா? வகுக்கும்போது ஈவு என்னன்னே தெரியாது. சரிங்களா? ஆனால் இங்கே பெருக்கிறப்போ இங்கே ஒரு எண் வரப்போகுது. அந்த எண்ணால் கழிச்சா மீதி எவ்வளோ வருதுன்றாங்க? 4 வருதுன்றாங்க. அப்போ இந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கும்போது இங்கே ஒரு எண் வருது இல்லையா? அப்போ இந்த எண் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். கரெக்டா? அப்போ அந்த எண் என்னன்றது தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதே தான் ஒவ்வொரு அடுத்த எண்ணுக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இரண்டு இதுக்கும் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. Bக்கு இதுக்கும் அதே எண்ணு தான். இப்போ இதுக்கு வரும்போது இது Q1ன்னு வச்சுக்கிறேன், இது Q2. சரிங்களா? இப்போ இதுக்கும் Q1B B Q2. இதுக்கு மீதி எவ்வளோ வருது? 5ன்னு வருது. கரெக்டாக? இது R2, இது R1. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த எண் என்னவா இருக்கும்? இங்கே பெருக்குனா ஒரு ஆன்சர் வருது இல்லையா? இந்த எண் என்னவா இருக்கும்ன்றதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக? இப்போ இதை நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? இதை நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே தான், யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தை வச்சு பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ இங்கே A = BQ + Rன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போது நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன் பாருங்கள். BQ + R = Aன்னு தெரியும். அப்போது BQ வேணும்னா A - R, இந்த ப்ளஸ் ஆர் இங்கே வரும்போது -R ஆகிடும் இல்லையா? அப்போ தானே இந்த வகுக்கிற இரண்டுத்தையும் பெருக்கும்போது என்ன வருதுன்னு தெரியும். அதுதான் இப்போ BQ = A - R அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். BQ = A - R. இப்போ இது ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கு BQன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இதை ஃபஸ்ட்டு இதுக்கு BQ1, ரெண்டாவது BQ2. இப்போ இதை கழிச்சா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். BQ1 ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ வருது, BQ2 செகண்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 445ல் 4 கழிச்சிட்டோம்னா 441. கரெக்டாக? 445ல் 4 கழிக்கிறீங்க, 5ல் 4 போனால் 1. அதே மாதிரி 572ல் 5 கழிக்கிறீங்க. கரெக்டாக? இப்போ இது கழிக்கும்போது எவ்வளோ வரும்னு பாருங்கள். 5 12ல் 5 போயிடுச்சுன்னா 8 7. கரெக்டாக? அடுத்தது இங்கே 6ன்னு இருக்கும், 567. கரெக்டாக? 567. ஸோ நம்ம இதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இதில்
அந்த வகுக்கும் எண் மிகப்பெரிய மெய்ப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இது ரெண்டுமே வந்து இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த இரண்டு எண்ணுமே வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த வகுக்கும் போது இந்த மாதிரி மீதி வருது. சரிங்களா? இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெய்ப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த எண் எதுன்னு தெரியும் இல்லையா? இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பயிற்சியிலலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது 6க்கும் 12க்கும் மெய்ப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிச்சோம்னா அந்த எண் இந்த ரெண்டு எண்ணாலே வகுக்கப்படும். கரெக்டாக 6ம் 6ஆல் வகுக்கலாம், 12ஐயும் 6ஆல் வகுக்கலாம். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு எண்ணில் தான் வகுக்கிறாங்க. அப்போனா அந்த பொதுவான எண்ணு தான் வந்து மெய்ப்பெரு பொது வகுத்தி. புரியுதுங்களா? அப்படி வகுக்கும் போது மீதியின்றி வகுப்படுது 0. கரெக்டா? இது 2 முறை போகுது, இது 1 முறை போகுது. அப்போ இது வந்து மீதியின்றி வகுப்படுது, 0ன்னு வந்துருச்சு. மீதி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா தான் அந்த எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இது இங்கே 6க்கு பதிலாக 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8க்கு வந்து இப்போ 6ஆல் வகுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். ஒவ்வொரு 6ன்னு போட்டு மீதி 2ன்னு வந்துடும் இல்லையா? இந்த மீதியை நமக்கு கொடுத்துட்டாங்க, இந்த எண்ணை கொடுத்துட்டாங்க. அப்போது இது மீதியின்றி வகுப்படணும்னா என்ன ஆகும்? இந்த 8 2ஆல் கழிக்கிறோம், கழிச்சா 6ன்னு இந்த எண் வந்துடும். கரெக்டாக? இந்த எண்ணை வச்சுக்கிட்டு இந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டா மெய்ப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கலாம். 0 வர வரைக்கும் கண்டுபிடிச்சி அந்த எண்ணை கொண்டுட்டு வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட அதுதான் இதில் இருக்கிற வந்து நமக்கு புரியாத மாதிரி கொடுக்கறது. புரியுதுங்களா? இப்போ இந்த 2 எண்ணுக்கும் நீங்கள் வந்து மெய்ப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, இந்த 2 எண்ணையும் A = 567ன்னு எடுத்துக்கோங்க. பெரிய எண்ணை தானே ஃபஸ்ட்டு எடுப்போம். B = 441ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா புரியுதுங்களா? இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வரோம். இருந்தாலும் இப்போது இந்த 2க்கும் மெய்ப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இப்போ இது A இதை Bன்னு எடுத்திருக்கேன். என்க A = 567, B = 441 எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துக்கிட்டா 567, 441 441 மெய்ப்பெரு பொது வகுத்தி எப்படி இருக்கும்? பொது வகுத்தியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து யூக்ளிடின் துணை தேற்றம் தான். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி A = BQ + R. R என்பது 0லிருந்து Bயோட சிறியதாக இருக்கணும்னு இது எழுதிக்கிங்க அப்படியே. இப்போ Aங்கிறது 567 = Bங்கிறது 441. அந்த Qவும் ஆரம் தான் இப்போ மறுபடியும் கண்டுபிடிக்க போகிறோம், வகுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் 567 441 ஒரு முறை போகும் இல்லையா? கழிச்சா 7ல் 1 போனால் 6, 6ல் 4 போனால் 2, 5ல் 4 போனால் 1, 126. இதுதான் வந்து படி 1க்கு எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? 567 441ஆல் வகுக்கிறோம், ஒரு முறை போகுது, மீதி 126 வருது. அடுத்தது படி 2. படி 2க்கு மறுபடியும் இந்த வகுக்கும் எண்ணை வச்சு மீதியை வகுப்போம் இல்லையா? அதே முறை தான். 441 126ஆல் வகுக்கிறோம். இப்போ இதில் வந்து 100 125 இருக்கு இல்லையா? இப்போ 100 வந்து 4 முறை போகும். கரெக்டாக? அப்போது 4 முறை போனால் அதிகமாகிடும் இல்லையா? அப்போ 3 முறை போட்டு பார்க்கலாமா? 3 6 18 8, மீதி 1, 3 2 6, 6 1 7, 3 1 3. கரெக்டாக 378. இதை கழிச்சு பாருங்கள். 11ல் 8 போனால் 3, இங்கே 3ன்னு வந்துடும், 13. 13ல் 7 போனால் 6, கரெக்டாக 63ன்னு வந்துடும். அப்போ இதுதான் படி 2க்கான விடை. என்ன இருக்குது? 441 126ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது ஈவு என்ன வருது? 3, மீதி 63.
அடுத்ததா படி 3. இப்போ படி 3 மறுபடியும் என்ன பண்ணணும், வகுக்கும் எண்ணையும் மீதியும் வகுத்து பார்க்க போகிறோம். அப்போ 126 63 வகுக்கிறோம். 63 60. அப்போ 2 முறை 2 60 வந்தால் 120ன்னு வந்துடும். இப்போ 3 2 பெருக்குன்னா 6. அப்போ 2 முறை போகும். கரெக்டாக 2 3 6 2 12 கரெக்டாக போகுது. அப்போ 0 வந்துடும். கரெக்டா? அப்போ 441 126க்கு அடுத்து வர்றதுல அடுத்த படியில் என்ன வருது, 126. 126 63 வகுக்கிறோம். 2 முறை போகுது, மீதி 0 வந்துருச்சு. அப்போ 0 வர இடத்துல வர பி இந்த வகுக்கு மீன், இதுதான் வந்து மீப்பெரு பொது வகுத்தி. கரெக்டா? அப்போ நம்ம எடுத்து எழுதலாம். 567க்கும் 441க்கும் புரியுதுங்களா? மீப்பெரு பொது வகுத்தி என்பது 63. சரிங்களா? இப்போ கணக்குல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. கொஸ்டின் 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி வந்து 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக. அதாவது இந்த 2 எண்ணையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கிறாங்க, அந்த எண்ணு தான் மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த மிகப்பெரிய எண் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா இப்போ இந்த 2 எண்ணுக்கும் கண்டுபிடிக்கணும்னா மீதி தரக்கூடிய எண்ணா இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி ஏதோ ஒரு எண்ணை வகுக்கும் போது கடைசியாக 0 வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து மீதி வருது, அதனால 0 இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பு 0 வர வரைக்கும் அதை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு 0 எப்படி வரும், மீதி கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த விளக்கம் கொடுத்தேன். a = bq + rன்றத நம்ம மீதி வரணும்னா என்ன பண்ணுறது, இந்த வகுபடும் எண்ணையும் மீதியும் கழிச்சா ஒரு எண் வரும் இல்லையா, இங்கே இந்த இடத்துல அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த எண்ணை வச்சுக்கிட்டு மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், 445லேருந்து நான் அந்த மீதியை வந்து கழிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அதை கழிச்சிட்டோம்னா இந்த BQ1ன்றோட மதிப்பு தெரிஞ்சிடும். சரிங்களா? BQ1 BQ2 அதோட மதிப்பு தான் இப்போ 441 567. சரிங்களா? இப்போ இதில் இருக்கிற இந்த நம்பர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மீப்பெரு பொது வகுத்தி 0க்கு வந்துடும் ஆன்சர். கரெக்டாக? அதுக்காக தான் நம்ம இதை கழித்து அதுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? புரியலைன்னா எந்த பகுதி புரியலன்னு கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது இன்னொரு வாட்டி புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதை சிம்பிளாக வந்து இப்படி கொடுத்துட்டாங்களா, மீதியை கழிச்சுட்டு அப்படியே அந்த எண்ணை வச்சு மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிங்க, அந்த எண்ணு தான் இந்த எண்ணுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு புரியணும், கணக்கு ஸ்டெப்ஸில் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். புரியலன்னா கேளுங்க, நான் இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். அப்போ இந்த 2 எண்களையும் வைத்துக்கொண்டு நம்ம மறுபடியும் மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 2 எண்ணுக்கு தான் மீப்பெரு பொது வகுத்தி 63. அப்போ தான் 0 வரும் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ இதே எண்ணை கொண்டுட்டு போய் நீங்கள் மீப்பெரு பொது வகுத்தி இந்த இடத்துல போய் கண்டுபிடிங்க. 445க்கும் 572க்கும் கண்டுபிடிங்க. கரெக்டாக மீதி 4ம் 5ம் வரா மாதிரி இருக்கும் கணக்கு. அப்படி வந்துருச்சுன்னா 4 5 வந்துருச்சுன்னா அந்த ஸ்டெப்போட அவங்க நிப்பாட்டிட்டாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகல அவங்க. இப்போ இந்த இடத்துல படி 2ல் பாருங்களேன், இப்போ இந்த எண்ணுக்கு வந்து மீதி வந்து 63 வருது இல்லையா, இந்த 63 வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போனாலும் 0 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நமக்கு இதோட கணக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க கேட்ட அந்த மிகப்பெரிய பொது எண் எதுனா, மிகப்பெரிய பொது எண் எதுனா 63 தான். சரிங்களா? புரியலன்னா எந்த பகுதி புரியலன்னு கேளுங்க, நான் அந்த பகுதி உங்களுக்கு கமெண்ட்ஸில் விளக்கமாக கொடுக்க முயற்சி செய்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.